யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. சந்தேகப்பட்டு கேக்குறான், உண்மையா இல்லையான்னு கேளு. என்ன சரவணா, அக்கா சொல்றது உண்மையா? ஆமாத்தே, நான் தான் கேட்க சொன்னேன். இவங்க 2 பேரும் கோயிலுக்கு வெளியே அந்த தப்ப பண்ணதை நான் பார்த்தேன். அதான் சரவணன் கிட்ட சொன்னேன். குடிச்சாரா இல்லையான்னு கேக்குறதுல தப்பு இல்லல்ல. இப்பவே இப்படி குடிக்கிறாங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணு அங்கதானே போய் வாழணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இது தெரிஞ்சா ஸ்ருதியோட வாழ்க்கை தானே வீணா போகும். இது வரைக்கும் அவர்கிட்ட சரவணன் பல கேள்வி கேட்டும் எந்த கேள்விக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் வாயை திறந்து பதில் சொல்லல. பேசினா குடிச்சது வெளியே தெரிஞ்சிரும்னு பேசாமே நிக்கிறாரு. நீங்களே பேச வச்சு கேளுங்க. என்னென்ன இதெல்லாம்? அம்மா, அந்த பொண்ணு சொல்றத நீயும் நம்புறியா? நானும் தான் சேர்ந்து குடிச்சேன்னு உங்க மருமக சொல்றா, அதையும் நம்புறீங்களா? ஏன் நான் தெளிவா தானே பேசிட்டு இருக்கேன். இன்னும் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? டே மௌனே, இவங்க சந்தேகத்தை கிளியர் பண்றா. சம்பந்தி தான் இருக்கிறதுலே பெரியவரு, நடுநிலையானவரு. அவர்கிட்ட போய் ஊதி காட்டு. அவர் சொல்லட்டும் நீ குடிச்சிருக்கியா இல்லையான்னு. ஓ, போய் ஊதி காட்டு. மாப்பிள்ள என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? இல்ல. இப்ப உங்க சந்தேகம் தீர்ந்துச்சா? அண்ணே, எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லண்ணே. சந்தேகம்லாம் இருந்திருந்தா பூ வைக்கிற அளவுக்கு வந்திருப்போம் அண்ணே. இவ தானே ஏதோ வளரிட்டா. எதை நினைச்சு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியலண்ணே. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு. இல்லம்மா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்தா நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட அதை பெரிய விஷயமாக்குவாங்க. கொஞ்சம் யோசிக்கலாமா? ஐயோ அண்ணே, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. அவ ஏதோ தெரியாம பேசிட்டான்னு. என்ன சரவணா இதெல்லாம்? நீ அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு சம்பந்தக்காரங்களை சந்தேகப்படுறல்ல? இது வரைக்கும் அவ பேச்ச கேட்டுட்டு நம்ம பட்டதெல்லாம் போதாதா? இப்பதானேப்பா இவன் நிம்மதியா இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? மறுபடியும் மறுபடியும் நீ இவ சொல்றதையே கேக்குறியப்பா. இப்ப நாங்க என்ன பண்ணணும் நீயே சொல்லு. உன் தங்கச்சியோட முகத்தை பாருப்பா. அவளுக்கு நம்ம என்னப்பா பதில் சொல்ல போறோம்? இது ஒத்து வராதுன்னு நினைக்கிறேம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. நானு ரொம்ப நாள் கழிச்சு சொந்தம் ஒண்ணு சேர போகுதுன்னு பார்த்தேன். அது நடக்காது போல இருக்கு. அண்ணே, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அவளுக்காக சம்பந்தம் பண்ணல, நம்ம உறவு நீடிக்கணும்னு தான். அவ பண்ண தப்புக்கு எங்க பொண்ணு வாழ்க்கையை அம்போன்னு விடுறீங்க. பூ வச்ச உடனே இப்படி எல்லாம் நடக்கிறது எங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். வேணும்னா உங்க காலில் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவ எப்படிக்கா காலில் விழுவா? அவளுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே இல்லையே. அப்படி சொல்லிட்டா அது நல்லதுதான் போயிட்டே இருப்பா.
இவளுக்கு ஸ்ருதி மேல அக்கறை இருந்தா தானே கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பா. இவ பண்ண தப்புக்கு நானே போய் கால்ல விழுறேன். ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை. ஐயோ அம்மா, மகேஷ் நீ ஏன் விழ போற? அவ விழுந்தாதான் அவளுக்கும் அடுத்தது அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்பதானே அண்ணன் வீட்டுல அவளை நம்புவாங்க. அவ விழமாட்டாளேக்கா. நம்ம பொண்ணு வாழணும்னு அவையும் ஆசைப்பட போறா. அது நடக்காது. நானே கால்ல விழுறேன். அம்மா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. நீ ஏமா கால்ல விழணும்? நீ ஏமா விழணும்? எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு நீதான் முக்கியம். உன் வாழ்க்கை தான் முக்கியம் சுருதி. உனக்காக தான்டா. ஏய் பூங்குடி, பூங்குடி, பூங்குடி. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் உங்க மேலயும் சரி, உங்க புள்ள மேலயும் சரி, எந்த சந்தேகமும் பட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க போயிடாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாதீங்க. சொல்லுங்கப்பா. இல்ல மாமா, அவங்க மன்னிச்சாதான் நான் எந்திரிப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க. அம்மாடி எந்திரிமா, எந்திரிமா. பூங்குடி எந்திரி. கேளுமா, எந்திரி. எந்திரி பூங்குடி. எந்திரிமா. பரவாயில்ல, எந்திரி. பரவாயில்லம்மா. அண்ணே அதான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டால. இன்னும் என்னண்ணே, எங்க முகத்துக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. இனிமேல இப்படி நடக்காதுண்ணே. அண்ணே, உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காத்தா. நான் கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுவேன். நீங்க கவலையே படாதீங்க. ஆமா மகேஷ், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் சிவாவே சொல்லிட்டான்ல. ரொம்ப நன்றி அண்ணி. நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. அத்த, எதுக்கு இதெல்லாம்? நடந்ததை மறந்துட்டு கல்யாண வேலையை ஆரம்பிங்க. நாங்க புறப்படுறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அம்மா போலாமா? வராத்த.